கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இன்றைய வசனம் மத்திய அதிகாரம் 10 இறைவசனம் 28. ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவருக்கு அஞ்ச வேண்டாம், ஆன்மாவையும் உடலையும் நகரத்தில் அழிக்க வல்லவருக்கு அஞ்சுகள் என்று ஆண்டவர் இயேசு சொல்றார். ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவருக்கு அஞ்ச வேண்டாம். நம்ம ஆன்மாவை எப்பவுமே ஆண்டவர் இயேசு சொல்றாரு, ஆன்மாவை எப்பவும் பாதுகாத்து வச்சிருங்க. உங்களை வந்து குத்த வரானா வெட்ட வரானா பயப்படாதீங்க, அதுக்கு நீங்க பயப்படாதீங்க, மனிதனுக்கு நீங்க அஞ்சாதீங்க, இந்த ஆன்மாவை பாதிக்காம எந்த ஒரு பாவம் செய்யாம காத்துக்கொள்ளுங்க என்று ஆண்டவர் இயேசு சொல்றாரு. ஆன்மாவை உடலை அழிக்க வல்லவருக்கே இயேசுக்கே நீங்க அஞ்சுங்கள் என்று சொல்றாரு ஆண்டவர். அதனால எப்பவுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட்டு நம்ம எப்பவுமே பிரியக்கூடாது. நம்ம ஆன்மாவை எந்த ஒரு பாவமும் செய்யாம பாதுகாத்தரணும் தான் சொல்றாரு. காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா, எனினும் அவற்றில் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பம் இன்றி விழாதுன்றார். நீங்க ஒரு சிட்டுக்குருவிக்கு அவ்வளவு ஒரு வல்லமை தராது. ஒரு சிட்டுக்குருவி இருந்தா கூட சரி, ஆண்டவுடைய அந்த வல்லமை இல்லாம அது விழாதுன்னு சொல்றாரு. அவர் சாயில படைக்கப்பட்ட நாம் தூயாவை வல்லமையோடு பரிசுத்த ஆன்மாவோடு எந்த பாவத்துல விழாம நம்ம ஆன்மாவை காப்பாற்றுவார். அதுபோல ஆண்டவரை விட்டு நீங்க பிரியாதீங்க, ஆன்மாவை காத்துக்கொள்ளுங்க. இயேசு ராஜாக்கே நீங்க அஞ்சுங்கள், மனிதனுக்கு அஞ்சாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. மனிதனுக்கு அஞ்சாமல் ஆன்மாவை கொள்ளும் எந்த ஒரு செயலையும் நீங்க ஏற்றுக்கொள்ளாதீர்கள். பரிசுத்தமா வச்சுங்க ஆன்மாவை. கடவுளுக்கு அஞ்சி நடங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.